மஞ்சளாறு டேம் வியூ அண்ட் ராட்டைல் ஃபால்ஸ் இது ரெண்டோட வியூவும் பார்க்க போகிறோம். வாங்க. என்ட்ரி ஃபீ இருக்குது இதுக்கு 10 ரூபா. டம்டம் பாறை வியூ பாயிண்ட், டம்டம் பாறை வியூ பாயிண்ட் பார்க்கலாம் வாங்க. இதுதான் வியூ பாயிண்ட்டு. பட் இந்த டவர் மேலே போய் பார்க்கலாம், நல்லா கிளியராக இருக்கும். ஸ்டெப்ஸ் பாருங்க. இதுதான் டம்டம் பாறை வியூ பாயிண்ட். இதுதான் ராட்டைல் ஃபால்ஸ். தென்னந்தோம்பூரம் எப்படி தெரியுது பாருங்க. கீழே முக்கால்வாசி தென்னந்தோப்பு தான் அது. ஆனால் மேலேருந்து பார்க்கறது கடுமை தானே தெரியுது. இந்த மஞ்சளாறு டேம் ஃபால்ஸோட தண்ணி தான் இங்கே வந்து சேருது. அப்படியே கீழே வந்து இது வழியாக அப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு ரிவர் மாதிரி போதா, இதில் அப்படியே போய் அப்படியே இந்த டேமில் சேருது. எஸ், கரெக்ட் ஜி. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க கொடைக்கானல் இருக்குல்ல, இது 1845 தான் முதல்ல இதை உருவாக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் எடுத்தது அது யார்? 1845, கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஊர். 100% இந்த கொடைக்கானல் மட்டும் இல்லை, கொடைக்கானல் ஊட்டி எல்லாமே பிரிட்டிஷ் பீப்புள் தான் கண்டுபிடிச்சாங்க. கொடைக்கானலில் கண்டுபிடிச்சவரோட பேர் என்ன தெரியுமா? அவர் ஆக்சுவலி கொடைக்கானலில் ஃபஸ்ட்டு ஒரு லேக் இருக்குல்ல, இப்போ அந்த லேக்கை வெட்டின ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஹென்றி. அவர் வந்து காலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ஆஃபீஸராக ஒர்க் பண்ணவர். கிட்டத்தட்ட 75 ஏக்கர் லேண்டை வச்சு அந்த ஆர்டிஃபிஷியலாக அந்த லேக் உருவாக்கியிருக்காரு. இப்போ கொடைக்கானலில் அந்த இருக்கிற லேக் நேச்சுரல் லேக் கிடையாது, அது ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக். அந்த லேக் வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, அந்த ஃபஸ்ட்டு இதெல்லாம் முன்னாடி இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் மேலே வந்து கொடைக்கானலில் அவங்க தங்குறதுக்காக சம்மர் டைமில் அவங்க அந்த யூரோப்பியன் வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து யூரோப்பியன் வெதர் தேவை, அதை மீட் பண்ணணுன்றதுக்காகவே அவங்க வந்து இங்கே கொடைக்கானலில் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஹில் ஸ்டேஷனில் போய் தங்கினோம்னா இந்த மாதிரி கூலிங்காக கிடைக்கும், நல்லா அட்மாஸ்பியர் நல்லா சில்லுன்னு இருக்கும் அப்படின்ட்டு. இப்படி பல இடங்களை கொடைக்கானலில் ஐடென்டிஃபை பண்ணது. இப்போ இருக்க வியூ பாயிண்ட், மோயர் பாயிண்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் பீப்புள் தான் கண்டுபிடிச்சது. ஆமாம். அதே மாதிரி ஒரு வீடுன்னு கட்டினது யார் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎம் பேட்ரிக்ஜ் அப்படின்றவர் தான். 1852 கட்டியிருக்காரு வீடு. 1845 லேக்கு. அதுக்கடுத்து ஒரு 7 வருஷத்தில் ஒரு வீடு கட்டினார் இன்னொருத்தர் வந்து வெள்ளைக்காரரு. அதுக்கடுத்து ஒரு 10 வருஷம் 1862 இந்த அமெரிக்கன் மிஷனரி வந்து, அதாவது அந்த கிறிஸ்டின் மிஷனரி இருக்குல்ல, அவங்க வந்தாங்க கொடைக்கானலுக்கு. அவங்க வந்து இங்கே மதத்தை பரப்பும் விதமாக வந்து இங்கே சர்ச் கட்டுறது, இந்த வேலையெல்லாம் இனிஷியேட் பண்ணாங்க இங்கே. ஸோ இந்த மாதிரி தான் இது ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு ஆக்சுவலி. சரி, இப்போ நம்ம போகிற இடத்துல கோக்கர்ஸ் வாக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, ஓகேவா? அந்த கோக்கர்ஸ் வாக்கில் வந்து நம்ம ஒரு வாக்கிங் பார்த்த மாதிரி மலை மேலே அங்கேருந்து நடக்கும்போது கீழே கிரவுண்டில் இருக்க எல்லாமே லைட்டிங்ஸ் தெரியும் நல்லா கிளியராக. அந்த கோக்கர்ஸ் வாக்கை வந்து லெப்டினன்ட் கோக்கர்ஸ் அப்படின்றவர் தான் அதை கிரியேட் பண்ணார். அவர் தான் 1872 1872 அது இந்த கொடைக்கானல் இந்த சரௌண்டிங்க்கு ஒரு மேப்பே கிரியேட் பண்ணவர். ஜியாகிரபிக்கல் மேப்பே அவர் தான் கிரியேட் பண்ணார். அவர் பேர் வந்து லெப்டினன்ட் கோக்கர்ஸ். அவர் பேரில் தான் மேலே அந்த கோக்கர்ஸ் வாக் அப்படின்ற இடம் இன்னும் இருக்குது. ஸோ லேக்கு, சின்ன சின்ன வாட்டர் ஃபாலு, வியூ பாயிண்ட்ஸு, டெம்பிள், சர்ச்சு, இந்த மாதிரி எல்லா சினாரியும் கவர் பண்ணுற ஒரு ஸ்பாட்டு தான் வந்து கொடைக்கானல். இப்போ நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம கொடைக்கானலில் பார்த்துட்டு அதையும் தாண்டி மன்னவனூர், பூண்டி லேக்கு, அப்புறம் பூம்பாறை முருகன் டெம்பிள் நான் சொன்னேன்ல, அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே பார்க்க வேண்டியதான். 2 nights ஸ்டே கொடைக்கானல்லையே இருக்க போகிறோம். ஆமாம், கொடைக்கானல்லையே இருக்க போகிறோம். ஆமாம், 3 days 2 nights ஸ்டே பண்ணுறோம். பண்ணால் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். கொடைக்கானல் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்க இடத்தையும் கவர் பண்ணிட்டு டாட்டா பை பாய் சொல்லிட்டு போகலாம். அப்போ ஒரு வழியாக கொடைக்கானல் என்ட்ரி ஆயாச்சு. பரவாயில்ல, எங்கேயும் டோலுக்கு வந்து இதில் ஸ்கேன் பண்ணியே பைசா எடுத்துடுறாங்க. ஸோ இதுதான் கொடைக்கானலோட என்ட்ரன்ஸ், சில்வர் ஃபால்ஸ். ஆனால் இங்கே குளிக்க முடியாது. பாலாஜி கேட்டால் நீங்கள் குளிக்கலாமான்னு, அதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே குளிக்க முடியாது, ஜஸ்ட் ஃபார் வியூ பாயிண்ட் தான். என்ட்ரன்ஸுக்கு தாங்க வந்திருக்கோம். அதுக்குள்ளே டிராஃபிக்கு க்யூ கட்டி நிற்கிது ஃபுல்லாக. பாருங்கள், ஃபுல் டிராஃபிக் தான். அப்படியே இப்போ தான் வண்டி நகரவே ஆரம்பிக்குது.
போகுமான்னு தெரியலையே. வண்டி நகரவே மாட்டேங்குது. 5 நிமிஷமா 10 நிமிஷமா அப்படியே நிற்கிது ஒரே இடத்துல. ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் அப்படியே தான் நிற்கிது. ஆக்சுவலி இங்கே இவ்வளோ டிராஃபிக்கு காரணமே இங்கே முன்னாடி நிற்கிற இந்த லாரி தாங்க. பாருங்க, இந்த லாரி தான் லோடு இழுக்க முடியாமல் அப்படியே போட்டு இழுத்துட்டு இருக்காரு. ஆனால் இருங்க, ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இங்கே யார் அடிக்க மண்டக்க ஓட்டுறது. ஃபஸ்ட்டு எப்பயுமே மேலே வர்ற வண்டிக்கு தான் வழி விடணும். மேலே வர்ற வண்டிக்கு வழி விடாமல் பிளாக் பண்ணால் இதான் நிலமை. பாதியில் நின்றுச்சுன்னா லோடு வண்டிலாம் ஏறாது மேலே. அதான்ஜி முன்னாடி ஒரு லாரி ஸ்டக்காகி நிற்கிது, கல் போட்டு நிப்பாட்டியிருக்காங்க ஏறாமல். ஆனால் நம்ம ஆளுங்க பைத்தியக்காரத்தனம் முன்னாடி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நம்பர் யோசிக்காத ஆட்கள். ஹார்ன் அடிச்சு என்ன பிரயோஜனம்? இப்போ 2 வண்டியும் கிராஸ் ஆகி நின்றுச்சுன்னா மொத்த வண்டியும் அப்படியே பிளாக் ஆக வேண்டியதான் 2 பக்கமும். அப்பாடா, ஒரு வழியாக கொடைக்கானல் சிட்டி வந்தாச்சு. பாலாஜி பார்த்துக்கங்க, இதான் கொடைக்கானல் டவுன். உள்ளே என்ட்ரி ஆகிறோம் பாருங்க. இப்படி தான். ஆமாம், அப்படியே கொஞ்சம் மெல்ல போங்க சொல்கிறேன். தான் கொடைக்கானல் டவுன் வந்தாச்சு நம்ம. கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அங்கேயே வரவேற்றுருச்சு. இது வந்து ஆமாம், வெள்ளையப்பன் தியேட்டர் வந்துருச்சு. கொடைக்கானலில் இருக்கிற ஒரே தியேட்டர் இந்த வெள்ளையப்பன் தியேட்டர் தாங்க. இந்த இருக்குது சிவிஎன் காட்டேஜ். இங்கே தான் லெஃப்ட்டு ஃபஸ்ட் கியரில் போட்டு அடிச்சு ஏற்றுங்க, முடிஞ்சு வந்தாச்சு நம்மளுடைய காட்டேஜுக்கு. வெள்ளையப்பன் தியேட்டருக்கு இமீடியட் நெக்ஸ்ட்லேயே இருக்குது இந்த காட்டேஜ். இது ஒன் ஆஃப் த இது ஒரு பழைய காட்டேஜ் தான், பட் ஆனால் ஓகே. ஸோ இதுதான் இந்த சிவிஎன் காட்டேஜ். பார்க்கலாம் வாங்க. அங்கே வந்தாச்சுங்க. அங்கே கூட கிச்சன் டைனிங் இருக்குது. ஓகே, டன். ஓகே, நமக்கு இது எங்களோட ரூம். ஆக்சுவலி பார்த்துக்குங்க, ஆச்சு ரூம் பார்த்தோன்னே குஷி ஆகிட்டார். சூச்சு போன முதல் டோர் திறக்கணும்னு. ஓகே, லெட்ஸ் சி பால்கனி வியூவை பார்க்கலாம். இதுதான் பால்கனி வியூ. பார்க்கிங் இங்கே ஸ்பேஸ் இருக்குது. இங்கே தான் பக்கத்தில் தேட்ரு. விடுதலை படம் பார்க்கணுன்னு இங்கே போய் பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே கிளம்புற வழியே பார்க்கலாம். ஆக்சுவலி ரூமை சேஞ்ச் பண்ணிட்டோம். இதான் அந்த ரூம். ரூம் சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த ரூம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு டைனிங், எல்லாமே ரொம்ப ஓல்டு திங்ஸ் தான். ஸோ இந்த தனியாக வாஷ்ரூம் தனியாக உள்ளே இருக்குது. இங்கே டைனிங். ஆமாம், டிவி. அவ்வளோ இந்த மாதிரி டிவிலாம் இப்போ பார்க்கவே முடியாது. முதல்ல பிக்சர் டியூப் டிவிலாம் பார்க்கவே முடியாது, அப்படி இருக்குது. இது வந்து டபுள் பெட்டு, ஒரு பங்கர் பெட்டு வேறு. ஸோ பங்கர் பெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ளஸ் என்ன அப்படின்னா வியூ பாயிண்ட் தான். வியூ நல்லாயிருக்கும் வெளியே. ஒரு டவுன் வியூ. இங்கே ஒரு சின்ன வாட்டர் ஃபால் வேறு போயிட்டுருக்கு. நம்ம சும்மா அப்படியே வெளியில் எல்லாம் சுற்றி பார்ப்போம். அப்படியே ரைஸ் அப்படி நீங்கள் எடுத்து போடுங்க. ரசம், சாம்பார் அண்ட் ரைஸ் ட்ரை பண்ணுவோம். இது ஃபிஷ்ஷு. ஆமாம், இப்போ ட்ரை பண்ணலாம் எப்படின்னு பார்ப்போம். சொல்லுங்கள். நல்லா இருக்கு ஃபிஷ்ஷு. ஃபிஷ்ஷு சாப்பிடலாம். எப்படி இருக்குண்ணே மீன்? ஃபிஷ்ஷு நல்லா இருக்கு. அதாவது இங்கே இது கிடைக்கிறது ஓகே, பெஸ்ட்டு விஷயம் தான். வர்ற வழியில் 5 ரூபாய்க்கு லிட்டில் ஆர்ட்ஸ் வாங்கணும். 5 ரூபா லிட்டில் ஆர்ட்ஸில் என்ன தெரியுமா இருக்குது பாருங்கள். 5 ரூபா லிட்டில் ஆர்ட்ஸ். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வெறும் காற்று தான் இருக்குது கரெக்டாக உள்ள. பட் ஓகே, ஒன்றும் சொல்ல முடியாது. உள்ள எண்ணி 6 பிஸ்கட் கரெக்டாக
1 2 3 4 5 6 பிஸ்கட். 6 பிஸ்கட் 5 ரூபா. நொஸ்டாலஜிக் பிஸ்கட். ஏப்பா ஒரு வழியாக நம்ம தலைவர் பாலாஜி நண்பர்களோடு வந்தாச்சு. எங்கே லேக்குக்கு. ஆனால் லேக்கில் க்ரௌடு பயங்கரமாக இருக்கே. இதை பார்த்துட்டு லேக்கில் க்ரௌட் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இங்கே உள்ள க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் டிக்கெட் கவுண்டரில் பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. இப்போ பாருங்கள் டிக்கெட் கவுண்டரில் ரஷ்ஷாக இருக்குது. இது ஆக்சுவலி ஒன் வேன் போட்டிருக்கேன், ஆப்போசிட்டில் போகக்கூடாது. இருந்தாலும் இந்த ஜீப்பெல்லாம் பாருங்கள் ஆப்போசிட்டில் போயிட்டு தான் இருக்கேன், ஒன் வேன்ட்டு. ஓகே போயிட்டு பார்க்கலாம் டிக்கெட் கிடைக்குதான்ட்டு. டிக்கெட் கிடைச்சா ரவுண்டு, அப்படி இல்லைன்னா கார் எடுத்துகிட்டு லேக்கை ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு போக வேண்டியதான். லேக்கை பாருங்கள், இதுதான் லேக் வியூ, ஸ்டார் லேக். இதோட மொத்த சுற்றளவு மோர் தென் 6.5 கிலோமீட்டர்ஸ். இந்த லேக் ஒரு ரவுண்ட் அடிக்கணும் அப்படின்னா. ஆக்சுவலி லேக்குள்ளேயே வாட்டர் ஃபவுண்டெயின் இருக்குது. இந்த வாட்டர் ஃபவுண்டெயின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ரெயின்போ க்ரியேட் ஆகிருக்கு, தெரியுதா? ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் ரெயின்போ தான். இல்லை, இந்த ஃபவுண்டெயின்லேருந்து வர தண்ணியில் பை டிஃபால்ட் மழை பெய்யும் போது சன்லைட் போய் ரெயின்போ க்ரியேட் ஆகிற மாதிரி இதில் ரெயின்போ க்ரியேட் ஆகிருக்கு. பட் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. பார்க்கலாம் டிக்கெட் கிடைக்குதா அப்படி போட்டிங்க்குன்னு. பயங்கர க்ரௌடாக இருந்தது. ஹார்ஸ் ரைடிங் இருக்குது லேக் பக்கத்துலேயே. வெள்ளக்குதிரை, ஹேய் குதிரை. 100 150 சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஹார்ஸ் ரைடிங் வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஹார்ஸ் ரைடிங்க்கும் ப்ரைஸ் ஃபிக்ஸடு. ஆக்சுவலி இங்கே போர்டு இருக்குது பாருங்கள், இந்த போர்டில் போட்டிருக்காங்க ஹார்ஸ் ரைடிங் ப்ரைஸ் எல்லாமே. மினிமம் ரவுண்டு சில்ட்ரன்ஸுக்கு வந்து 100 rupees, குவார்ட்டர் ரவுண்டு வந்து 200 rupees. ஒரு ஃபுல் ரவுண்டுனா 2 கிலோமீட்டர் 600 rupees. பட் ஃபுல் ரவுண்டு அப்படின்னா இந்த லேக்கே ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் தூரம் அவ்வளோதான். போர்டுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு, பாலாஜிக்காக வெயிட் பண்ணுறோம். ஓகே பாலாஜியும் வந்துட்டார். ஒரு வழியாக போட்டுக்கு டிக்கெட் எடுத்து உள்ளே வந்தாச்சு. நல்ல க்ரௌடு. செல்ஃப் பெடலிங் போட்டு அப்படின்னா டைம் எடுக்குது. ஒரு போட்டு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் தான் திரும்ப அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் இப்போ நாங்கள் வந்து செல்ஃப் பெடலிங் இல்லை, அவங்களே ஒரு போட்மேன் கூட வருவார். அதனால அந்த போட்டில் வந்து ஈஸியாகவே கிடச்சிருச்சு 6 பேர் போகிறதுக்கு. ஸோ இப்போ நாங்கள் அதில் தான் போக போகிறோம். ஆமாம் சாரி, மூஞ்சியை மறைச்சிட்டேன், அதில் தான் போக போகிறோம். அந்த போட்மேன் இருக்க போட்லாம் இங்கேருந்து கிளம்புது பாருங்கள், இங்கேருந்து. ஸோ இப்போ அங்கேருந்து தான் போக போகிறேன். ஜி அங்கே வாங்க 6 பேர். ஜி 6 பேர் போகல, 7 பேர்கிட்ட போகிறாங்க ஜி. பட் கிட்ஸு தான், கிட்ஸு அந்த கணக்கு தான். நம்மளும் அதே கணக்கு தான். ஓகே பார்க்கலாம். பாலாஜி ஒரு வழியாக கிடச்சிருச்சு போட்டு. பாலாஜி தான் படகோட்டி. ஒரு வழியாக வெயிட் பண்ணதுக்கு ஒரு வழியாக சிக்கிருச்சு, அவ்வளோதான். பாலாஜி தான் மொத்த போட்டுக்கு இப்போ வெயிட் பேலன்ஸராக உட்காந்துருக்காரு. பரவாயில்ல, ஒரு நல்ல சீலிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிங் போகிறேன் இங்கே. இங்கே ஒரு 30-40 தடவை விசிட் பண்ணியாச்சு, ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் லேக்கில். அவர் பாண்டவபுரா வித்த தெரியாதுல்ல. வாட்டர் ஃபவுண்டைன் ஆக்சுவலி தூரத்து வந்து பார்க்கும்போது இல்லை ரெயின்போ கிரியேட் ஆன மாதிரி தெரியும் ஜி சில பொசிஷனில். தண்ணி ஐஸ் இல்லை ஜி. லாஸ்ட் டைம் ரொம்ப செம்ம ஐஸாக இருந்துச்சு, கையே வைக்க முடியாது. அவ்வளோதான் ஜி, ட்ரிப்போட முடிவுக்கு வந்தாச்சு. நம்ம ஒரு 20 minutes இருக்குமா, ஒரு 20 நிமிஷம் ட்ரிப். அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு நடுவில் இருக்கிற அந்த ஃபவுண்டைன் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. பட் ஒருத்து 500 rupeesக்கு 6 members அப்படின்னா ஒருத்து தான். 500 பேருக்கு 500 ரூபாய்க்கு 6 பேர். ஓகே, ரீசனபிள் ப்ரைஸ். ஆனால் இன்னும் கொஞ்சம் க்ரௌட் இருந்துச்சு, வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அது ஒன்று தான்.
வந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் போட்டிங். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆப்பாடா ஒரு வழியாக முடிஞ்சு. வந்தீங்கன்னா மறக்காமல் போட்டிங் பண்ணுங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். 500 ஒருத்து தானே ஜி? இப்போ நம்ம திரும்ப பேலன்ஸ் 500 ரிட்டர்ன் வாங்கணும். ஆமாம், திரும்ப போய் 500 ரீஃபண்ட் வாங்கணும். தேங்க்ஸ்க்கா. ஓகே. எப்பா பயங்கர க்ரௌடு போட்டிங்க்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்கள் ஜி. இப்போ ரஷ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ தான் நம்ம போகலைன்னா இன்னும் போயிருக்கவே முடியாது, கஷ்டம்தான். பட் ஓகே ஜி, போனதுக்கு ஒருத்து. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கேட்டால் நீங்கள் எடியூர் லேக்கில் இதவே பண்ணியிருக்கலாம். ஆச்சா பச்சா விட்ட போடுறீங்க என்ன. அடுத்து போகிற லொக்கேஷன் பிரெயின் பார்க்கு. ஓகே, பிரெயின் பார்க் போய் பார்க்கலாம்.